ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பள்ளி கல்வி பாடத்திட்ட குழு. ஸோ 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 30 ஜூலை 1 2க்கும் பார்த்துடலாம். ஸோ பள்ளி கல்வி பாடத்திட்ட குழு அப்படிங்கிறது நமக்கு யார் தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ இவர் எதுக்கு ஃபேமஸ்? சந்திராயன் 1 வந்து அதோட பிளானிங் டைரக்டர் யாரு அப்படின்னா இவர் தான் இல்லையா? ஸோ சந்திராயன் 1 எப்போ அனுப்புனாங்க? 2008. ஸோ இது லேண்ட் ஆன பிளேஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். என்ன எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சா? லைட்டாவா தெரியுது, வாய்ஸ்லயே தெரியுது. ஓகே. ஸோ அடுத்தது சந்திராயன் 2 எப்போ அனுப்புனாங்க? 2019. எல்லாரும் நல்லா பிரிஸ்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 2019. இது லேண்ட் ஆன பாயிண்ட் என்ன சொல்றோம்? திரங்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பிளானிங் டைரக்டர் யாரு? வனிதா முத்தையா இல்லையா? சோ அவங்க. ஓகே. சோ அடுத்து சந்திராயன் 3 வீரமுத்துவேல் இல்லையா? சோ அது லேண்ட் ஆன பாயிண்ட் சிவசக்தி பாயிண்ட் அப்படிங்கிறது. சோ அது லேண்ட் ஆன டே தான் என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 23 வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். எஸ், ஓகே, நைஸ். ஸோ அப்போ இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில இந்த குழு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா டிஎம்கே வந்து இதே ஒரு குழு போட்டிருப்பாங்க. பட் யார் தலைமையில அப்படின்னா ப்ரொஃபசர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் தான் இப்போ 1 to 3 வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணி புது புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த புக் ரிலீஸ் பண்ணது. ஸோ இதுல வந்து இஸ்ரோவோட முன்னாள் தலைவரான நாராயணன், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்தர், ஸோ விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன், ஸோ இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இவங்க டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே இந்த குழுவோட தலைவரை வந்து தூக்கி விட்டுட்டு வேற ஒரு புது குழு அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவோட தலைவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. அண்ட் இந்த குழுல மொத்தம் 14 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல இந்த வெங்கடேஸ்வரன் அவரும் இருப்பாரு. அப்புறம் இந்த ப்ரொஃபசர் ரீட்டா அப்படிங்கிறவங்க, ப்ரொஃபசர் சுதந்திரமுத்து, ஸோ இவங்கெல்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த மெம்பர்ஸ். ஸோ இவங்களை வச்சு ஒரு புது கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 4th இருந்து 12th வரைக்கும் வந்து சிலபஸ் அப்படிங்கிறது புது சிலபஸ் இது பண்ணி கொண்டு வர போறாங்க. ஒரேடியா கொண்டு வரல, கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்த போறாங்க. வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த குழுவோட டென்யூர் பாத்தீங்க அப்படின்னா 3 years அப்படிங்கிறது. ஓகேவா? 3 வருஷம் அப்படிங்கிறது இந்த குழுவோட அந்த அவங்க இந்த 3 yearsக்குள்ள எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போறாங்க 12th வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2025 ஆகஸ்ட் 8ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? முருகேசன் கமிட்டி. சோ முருகேசன் கமிட்டி எப்போ போட்டிருப்பாங்க? 2022. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 2024ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க கமிட்டில எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தம்? 14 அங்கேயும் வந்து 14 மெம்பர்ஸ் தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூ எப்போ கொண்டு வந்தாங்க? 2020. ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில அந்த எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? 5+3+3+4. இவங்க நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில 5+3+2+2. எஸ், 5+3+2+2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஃபைன். ரைட் டு எஜுகேஷன். சொல்லுங்க. இப்போ இந்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் போட்டிருக்காங்க தானே மேம் சொல்றீங்க? இவர் வந்து டிஎம்கே பீரியட்ல ஒரு கமிட்டி போட்டாங்கல்ல, அந்த கமிட்டியோட ஹெட்டா வந்து சுல்தான் அகமது இஸ்மாயில் இருந்திருப்பாரு. சோ அந்த கமிட்டியில இருந்த ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து இஸ்ரோவோட முன்னாள் தலைவரான நாராயணன். ஓகேங்களா? ஓகே. கரண்டா அவங்க போஸ்டிங்ல இருக்கும்போது போட மாட்டாங்களா மேம் அவங்க? இல்ல. இது இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். ஓகேவா? ஓகே. அப்ப இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே மாத்தி விட்டுருவாங்களா? ஃபைனான்ஸ் எது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அலாவுதீன்லாம் போட்டாங்களா மேம்? இல்ல அதெல்லாம் அப்படி மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் கை வச்சாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. அது ஒரு டென்யூர் முடிஞ்சவங்கள மாத்துவாங்களா மேம்? இல்ல எப்படி?
டென்யூர் டென்யூர் முடிஞ்சா மாத்துவாங்களா இல்ல கவர்மெண்ட் வந்தா மாத்திடுவாங்களா? அது வந்து கவர்மெண்ட் வரதை பொறுத்து தான். ஸோ இது ஆனா இது இந்த கமிட்டிஸ் எல்லாம் ஒன்லி எக்ஸ்பர்ட் ஆமா தான் இருக்க போறாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் கமிட்டிஸ் வந்து மாத்துறாங்க. எப்பவுமே இது நமக்கு வரைக்கும் சேஞ்ச் கொடுக்கறதுக்குனே ஆமா மாத்துறாங்க. எதுக்கும் சேஞ்ச் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இவங்க வந்து புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ஏதோ மேம் இப்ப கரண்டா யாரு மேம் இஸ்ரோ தலைவர்? இப்போ இவரு நாராயணன். அவர்தான் நாராயணன். நாராயணன் தானே, அவர்தான். அப்புறம் நீங்க அங்க தலைவர் அவங்க ஒன் ஆஃப் த மெம்பர் சொல்லி போட்டிருக்கீங்க, அதான் மேம் எனக்கு டவுட்டா இருந்தது. இருந்திருக்கலாம். இல்ல இல்ல முன்ன இது கொடுத்திருந்தானுங்க, அப்படிதான் பேப்பர்ல இருந்துச்சு. இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் நாராயணன் அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. ஓகே, நீங்க சொன்னப்புறம் தான் நானே அந்த பாயிண்ட ஆனா யோசிச்சேன். இவர்தான் சொல்லி சோம்நாத் தானே சொன்னாங்க. மேம் இருப்பாங்க சேர்மேன்? இல்ல இல்ல சோம்நாத் இல்லையே, நாராயணன் நமக்கு 11th. இல்ல இல்ல ஆமா ஆமா சொன்ன மாதிரி இப்ப நாராயணன் மாத்திட்டாங்கல்ல இப்ப வி நாராயணன். இஸ்ரோ ஹெட். சோ இப்ப இவர்தான் இருக்கிறாரு, வி நாராயணன் தான் இருக்கிறாரு. மேம் அந்த வள்ளலார் படிக்கிறப்ப அந்த கருங்குழின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, கருங்குழி கருங்குழி. கருங்குழிங்கிறது வடலூரா? ஆமா அங்க இருக்க பிளேஸ். ஓகே ஓகே மேம் ஓகே. ஓகே இப்போ இவங்க தலைவரா வடலூர் இல்ல இருக்காங்க, மேம். இவங்களே அந்த குரூப்ல ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் அந்த கமிட்டிலயா மேம்? ஆமா நாராயணன் அப்படிங்கிறவங்க கமிட்டில இருக்காங்க. சரி அது நான் வேணா இது வேணா கன்ஃபார்ம் செக் பண்ணி பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. ஸோ தினமணியில கொடுத்துருந்தோம் இந்த பாயிண்ட், பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா, நம்ம வெப்சைட்ல பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ 2009. 2009 எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? April 1 2010 ஏப்ரல் 1 2010ல. ஸோ எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 2019 2019ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. சமக்ர சிக்ஷா அபியான் எப்போ? 2018 2018. ஸோ சமக்ர சிக்ஷா அபியான்ல எதெல்லாம் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க? டீச்சர் ட்ரைனிங். teacher training சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன் இல்லையா? ஸோ இது மூணையும் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க சமக்ர சிக்ஷா அபியான்ல. சமக்ர சிக்ஷா அபியானுக்கு கீழே தான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்காம இருக்காங்க எஜுகேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இ சுஷ்ருத் அச் கிளினிக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் 29, 2026ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளினிக் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து சுகாதார அமைப்பை டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சின்ன சின்ன கிளினிக்ஸ்லையுமே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த அவுட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் ஃபெசிலிட்டியை வந்து நம்ம எளிமையாக மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இ சுஷ்ருத் அச் கிளினிக் அப்படிங்கிறது இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அரசாங்க ஆதரவோட மலிவு விலையிலான HMIS-இன் தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியது. HMIS அப்படின்னா என்னன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மேம் ஹாஸ்பிட்டல் HMISனா ஹெல்த் மேனேஜ்மெண்ட்னு வராதா மேம்? ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஹெல்த் தான் வரும் மேம். அந்த அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மட்டும் சேமா இருக்கும். ஹெல்த், எஜுகேஷன், அப்புறம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் மேம். ஆமா கரெக்ட் தான். சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸோ 2008ல வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு இதுவும் ஆட் பண்ணியிருப்பாங்க, ABDM ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2021 செப்டம்பர் 27ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 18 செப்டம்பர் 2018 செப்டம்பர் 23ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு கீழே தான் என்ன அந்த கார்டெல்லாம் கொடுப்பாங்க, அந்த பேஷண்ட்ஸோட டீட்டெயில். எஸ், ஹெல்த் ஐடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதில் அந்த பேஷண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாம் நமக்கு வச்சுருந்துருப்பாங்க. அப்போ லகுவான சுகாதார மேலாண்மை அமைப்பு. ஸோ அவுட் பேஷண்ட்ஸ்க்காக மெயினாக இந்த வெப்சைட் அப்படிங்கிறது. அண்ட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா மாத கட்டணம் அப்படிங்கிறது 5 பயனாளர்களுக்கு 499 ரூபா. இப்போ எப்படி நம்ம இந்த ஹாட் ஸ்டாரு அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியில் இத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 மெம்பர்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 499 அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன்.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால நமக்கு இதில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் அப்படிங்கிறது தள்ளுபடி. அப்போ 200 ரூபாய் தள்ளுபடி போக மாத கட்டணம் 299 ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அபவ் 5 இருந்தாங்க அப்படின்னா பெர் மெம்பருக்கு 50 ருபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணணும். அண்ட் இதை யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிடிஏசி அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இது இவங்க தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. HMIS-ம் அந்த சிடாக் தான் பண்ணியிருப்பாங்க மேம். ஆமாம். ஸோ அதுவும் வந்து இவங்களால தான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம எப்படி டிஎன்இஜிஏ இங்கெல்லாம் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் டெவலப் பண்ணுறது இவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்தது யமுனை நதி ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1994 இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ ஹரியானா ராஜஸ்தான் வந்து இதில் சைன் பண்ணியிருக்காங்க 28 ஜூன் 2026. ஆக்சுவலாக 1994 பண்ணதை ஏன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவுக்கு வந்து ராஜஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை. இப்போ எப்படி கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க விருப்பம் இல்லையோ ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் இவ்வளோ வருஷமா பேசி இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹரியானால ஹாத்தினி ரெண்டு இடத்துலயும் பிஜேபி வந்து கரெக்ட். ஸோ ஹரியானா ஹாதினி குண்ட் அப்படிங்கிற தடுப்பணையில இருந்து ராஜஸ்தானுக்கு நீர் கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா இந்த மழை பெய்யும் இல்லையா அந்த டைம்ல அந்த இந்த அணையில இருந்து நிலத்தடி குழாய் அப்படிங்கறத அமைப்பாங்க. அந்த கிரவுண்ட்லயே ஒரு பைப் அப்படிங்கறது போட்டு அது மூலமா ராஜஸ்தானுக்கு யமுனை நதி நீரை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஒப்பந்தத்துல ஃபைனலா மியூச்சுவலா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்பி 2026. ஸோ இது வந்து டெலிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் டு டிஆர்டிஓ அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ பாதுகாப்பு துறையில் மூலோபய ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களின் செயல்திறன் பொறுப்புடைமை சரியான நேரத்தில் செயல்படுத்துவதை மேம்படுத்துறதுக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் மேக் பண்ணி கொடுக்கக்கூடியது யாரு தான் அப்படின்னா நமக்கு டிஆர்டிஓ தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அப்பப்போ பார்ப்போம் டிஆர்டிஓ இதை மேக் பண்ணாங்க இதை டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்க மேக் பண்ணக்கூடியதை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உருவாக்கணும். ஸோ அதுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக போய் சேரணும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அதை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு சைன் வாங்குறதாகட்டும் ஸோ அதுக்கு வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்கறதாகட்டும் ஸோ இது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஎஃப்பி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காரு. அப்போ இதில் வந்து இந்த நிதி அதிகாரம் அளித்தலை விரைவுபடுத்தக்கூடியது. இப்போ ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா அதை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு கீழே வரும். அண்ட் விரைவாக முடிவெடுக்கிறது பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணுறதுமே வந்து நமக்கு இதில் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஎஃப்பி 2026. ஸோ டிஆர்டிஓ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1958 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாரு டிஆர்டிஓவோட தலைவர்? எஸ் காமத் இல்லையா? ஸோ அவர் தான். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் விபிஜி ராம்ஜி விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் ஆஜ்விகா மிஷன் கிராமீன். ஸோ இது ஆக்ட் வந்து நமக்கு 2025 அந்த பில் எல்லாம் பாஸ் பண்ணி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. காமத்தை மாத்திட்டாங்க போல ராஜேஷ் குமார்னு இருக்காங்க. ராஜேஷ் குமாரா? இப்பதான் ஐ மீன் மேலதான் மாத்திருக்காங்க மேல. ஓகே. ஸோ யாரு பேர் என்ன? ராஜேஷ் குமாரா? ராஜேஷ் குமார். ஓகே ராஜேஷ் குமார். ஸோ டிஆர்டிஓ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இப்போ தான் இன்னைக்கு தான் 1 ஜூலை 2026. ஸோ நம்ம தமிழ்நாடுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் 100 நாள் அப்படிங்கிறது நமக்கு மன்ரேகால 100 days இருந்திருக்கும். அது 125 days ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபண்டு பார்த்தீங்கன்னா 60:40 அண்ட் ஹிமாலயா ரீஜியனுக்கு வந்து 90:10 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட நோக்கம் என்ன எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்கன்னா 2047 நம்ம வந்து வளர்ந்த பாரதம் இல்லையா விக்ஷித் பாரத் அப்படிங்கிறத ரீச் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதோட டார்கெட்டு. அண்ட் இதுக்கு 2026-27 சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95,692.31 கோடி. ஸோ ஸ்டேட்டோட ஷேரையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1.57 லட்சம் கோடி. ஓகேவா? ஸோ இதை தமிழ்நாடு அமல்படுத்தியாச்சு. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்.
அண்ட் இது வந்து டிஜிட்டல் கவர்னன்ஸ், ஓகேவா? கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு டிஜிட்டல் ஆளுகை அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ இந்த விபிஜி ராம்ஜிக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா மன்ரேகா அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2005, 2005. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2006, October 2, 2006. 2006. October அக்டோபர் 2ல. ஸோ இந்தியா ஃபுல்லாக எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? 8. 2008ல இந்தியா ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் 9ல பண்ணிருப்பாங்க. name change. எஸ், மகாத்மா காந்தி பேரை ஆட் பண்ணது 2009ல. 2009, ஸோ இப்போ October 2. அக்டோபர் 2ல நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிட்டு விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியாச்சு. ஜூலை 1, 2026 அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த 60 டேஸ் அப்படிங்கிறது விவசாயிகள் அவங்க பயிரிடுற நாட்கள், அந்த அறுவடை, ஸோ அந்த நாட்கள் 60 நாட்களை தவிர்த்த மற்ற 125 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு அவங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்து அவங்க வசிக்கக்கூடிய பகுதியிலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள ஒர்க் அப்படிங்கிறது கொடுக்கணும், அலாட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ விண்ணப்பிச்சு 15 நாளைக்குள்ள அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த லேட் ஆகுற டேஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும், இழப்பீடு வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஆவாஸ் யோஜனா இன்க்ளூட் இருக்குமா? ஆவாஸ் இதுவா அந்த வீடு கட்டி கொடுக்கறது சொல்றீங்களா? அதுதான். அது இன்க்ளூட் ஆயிருக்குதா? இல்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. வந்துட்டு. ஓகே, எனக்கு அது தெரியல, நான் வேணா பார்த்து சொல்றேன், ஓகேவா? ஸோ வேற ஏதாவது? ஓகே. ஸோ ராணுவத்தின் 31வது தலைமை தளபதி யாருன்னா தீரஜ் சேத். இவர் பதவி ஏற்றாச்சு. இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க 30வதா? உபேந்திர திரிவேதி. உபேந்திர திரிவேதி அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. ஸோ இவர் தீரஜ் சேத் பார்த்தீங்கன்னா 1986ல மிலிட்ரியில சேர்ந்திருப்பாரு. மகாராஷ்டிரால நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட ஸ்டூடெண்டா இருந்தவர். ஸோ அவர் தான் வந்து இப்போ தீரஜ் சேத் 31வது தலைமை தளபதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட யூபிஐ சேவை ஸோ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிரீஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2024ல் ஃப்ரான்ஸ் பாரிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10th கண்ட்ரி நம்மளோட யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற 10வது நாடு தான் இந்த கிரீஸ். அப்போ மீதி 9 பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், யுஏஇ, ஃப்ரான்ஸு, மொரீஷியஸ், நேபாளம், பூடான், கத்தார், இலங்கை, கம்போடியா. ஸோ இவங்க 9 கண்ட்ரி, கிரீஸோட சேர்த்து 10. யூபிஐ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? Unified Payment Interface. யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 2016ல. ஸோ யாரு இது டெவலப் பண்ணது, கொண்டு வந்தது? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐயோட இதோட கொண்டு வந்திருப்பாங்க இந்த யூபிஐ அப்படிங்கிறது. ஸோ யூபிஐ பத்தி கொஸ்டின் வந்து கேட்கலாம், ஏன்னா இதுக்கு அவார்டு கூட கொடுத்துருக்காங்கல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிஆர்ஏ போர்ட்டல் 2.0வும் இஓசிஐ கார்டும் வந்து இஓசிஐ அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்சிஆர்ஏ போர்ட்டல், இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டாக 1976ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எந்த டைம்லனா நமக்கு எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் கொண்டு வந்தது. அதனால இந்த ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிப்பீல் பண்ணிட்டு 2010ல் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட் எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியன் மிஷனரி ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபண்டு வரும் நிறைய. அப்போ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதில் தான் இப்போ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க 2026ல். ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நமக்கு மத மாற்றத்துக்காக இந்த ஃபண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் ஆயிருக்கு. அப்போது இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸை வந்து கண்டிப்பாக மத மாற்றத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கடுமையான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ அதுதான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணுது. ஸோ அந்த தண்டனைகளை வந்து கடுமையாக்கி இருக்காங்க. ஸோ அதான் வந்து இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ரிலேட்டடான கேசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெவரண்ட் ஸ்டெயினிஸ்லாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1977ல். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 25 பேஸ் பண்ணது. ஸோ ஆர்டிகல் 25ல் என்ன சொல்லியிருப்பாங்க?
Mother Chandra. to first propagate and எஸ் ஸோ மதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம், எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், பரப்பலாம் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அப்போ மதத்தை பரப்புறதுக்கான உரிமை அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ அதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் என்ன அப்படின்னா ஒரு இன்னொரு பர்சனை வந்து மத மாற்றம் பண்றது அப்படிங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து 1977 ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19(1) சப்கிளாஸ் சி, ஸோ சங்கம் அமைக்கிறது இல்லையா, ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், ஸோ இதெல்லாம் அமைக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் 19(1)(c) அப்படிங்கிறது. அப்போ இது ரிலேட்டடா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நோயல் ஹார்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2022 ஒரு கேஸ் நடந்திருக்கும். அப்போ இதுல பொது ஒழுங்கு இறையாண்மை இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 4க்கு கீழே FCRA 2010 வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்க சங்கம் அமைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஸோ எது அப்படின்னா இந்த ட்ரஸ்ட், கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் எல்லாம் அமைக்கிறாங்களா, இதெல்லாம் ஓகே தான். நீங்க இந்த ஆர்டிகலுக்கு கீழே பண்றீங்க, அது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்கு வந்து இந்த FCRA இதுல அவங்க சொல்லியிருக்கிறது நீங்க வந்து மதமாற்றம் பண்ணக்கூடாது, ஸோ அதுக்காக இந்த ஃபண்டு யூஸ் பண்றது, ஸோ அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபடுறது, ஸோ அதனால இந்த ஆக்ட் வந்து அதுக்கு கண்டிப்பா செல்லுபடி ஆகும். ஸோ அது வந்து 19 சப்கிளாஸ் 4ல வந்து சொல்லியிருக்கிறதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத இந்த கேஸ்ல வந்து ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு FCRA மொபைல் ஆப் அப்படிங்கிறதும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல பார்த்துட்டீங்க அப்படின்னா EOCA, ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருந்திருப்போம். ஸோ OCI கார்டு ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க இப்போ. அண்ட் இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஜிட்டலைஸ். ஸோ நம்ம அதை வந்து அஃபிஷியலாக இந்த டிஜிட்டலைஸ் மூலமாக ஸோ ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, வாங்கிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் ஸோ இந்த 15 ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ராஜ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் கிளவுட் வந்து இருக்குது. ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ், ஸோ அந்த கிளவுட் ஸ்டோரேஜோட பேர் மேக்ராஜ். ஸோ அதில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் மேகம். எஸ், ஸோ தமிழ் மேகம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரிப்பட்டது தான் இந்த மேக்ராஜ் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிம்பிளிஃபை தி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் EOCA அப்படிங்கிறது. ஓகே, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1955 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 1955 நமக்கு எத்தனை வழிகள்ல சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், எத்தனை வழிகள்ல இழக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், 5 வழியில வாங்கலாம், 3 வழியில இழக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் எப்போ ரிமூவ் பண்ணியிருப்பாங்க? 2003 வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? LMCB கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை நாடுகளுக்கு இரட்டை குடியுரிமை அப்படிங்கறது பண்றாங்க? 16 கண்ட்ரீஸ்க்கு வந்து அந்த இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை தடவை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? 9 times. 9 times. லாஸ்டா எப்போ பண்ணாங்க? 2019. ஸோ இந்த 2019 பண்ணதுல எந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு December 31, 2014. டிசம்பர் 31, 2014 முன்னாடி வந்த அந்த முஸ்லீம்ஸ் அல்லாத மத்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் அவங்க எவ்வளவு இயர்ஸ் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? 5 years. 5 years. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இயர்ஸா இருந்திருக்கும்? 11 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஓகேவா, அந்த 11 இயர்ஸை 5 years அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் புவியரசு. ஸோ இவர் வந்து இறந்துட்டாரு, 94 வயசுல இறந்திருக்காரு. அண்ட் இவரை பற்றி தான் டேட்டாஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் பிறந்தவர். இவரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா சுப்பையா அண்ட் தாயம்மாள். ஸோ 19 செப்டம்பர் 1931 பிறந்திருப்பாரு. ஸோ 1931 INC செஷன் எங்க நடந்தது, யார் தலைமையில நடந்தது? கராச்சியில சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமையில நடந்திருக்கும். ஸோ இவர் புவியரசு, இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன். ஸோ ஜெகநாதன் அப்படிங்கிறது சமஸ்கிருத பெயர். ஸோ அதனால இவர் அந்த பெயரை தான் தமிழ்ல வந்து புவியரசு, ஸோ ஜெகம் அப்படின்னா புவி இல்லையா, ஸோ நாதன் அப்படின்னா அரசர், ஸோ புவியரசு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காரு.
அண்ட் தமிழக வடக்கு எல்லை தெற்கு எல்லை மீட்பு போராட்டம், தமிழ் பயிற்று மொழி ஆட்சி மொழி போராட்டங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய தடவை ஜெயிலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் போயிருப்பாரு. அண்ட் தொடக்கத்தில் மாப்போசியோட தமிழரசு கட்சியில இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவாளராக மாறுறாரு. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1963. 1963ல. ஸோ தமிழ் ஆட்சி மொழி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1957. 1956ல. ஸோ டிசம்பர் December 27. 27. ஸோ எந்த ஆர்டிகல் படி? 345 எஸ், கரெக்ட். ஸோ ஆர்டிகல் 345 படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காலேஜஸ்லலாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லலாம் தமிழ் பயிற்று மொழி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1970. எஸ், 1970ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ் கற்பிக்கும் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2006. எஸ், 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த புலம்பெயர்ந்தோருக்கு தமிழ் கற்கும் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. திருப்பூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபைன். அப்போ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ 1970-77 வரைக்கும், 70லேருந்து 77 வரைக்கும் வானம்பாடி கவிமடலின் பொறுப்பாசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. ஷேக்ஸ்பியர், அப்புறம் வந்து கலீல் கிப்ரான், உமர் கயாம், ஓஷோ, தாகூர், ஸோ இவங்களோட படைப்புகள் எல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. வங்க கவிஞர் காஜி நஸ்ருல் இஸ்லாம், ஸோ இவர் எழுதின ரெவல்யூஷனரி அப்படிங்கிற ஒரு கவிதை நூலை புரட்சிக்காரன் அப்படிங்கிற பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ இதுக்காக இவருக்கு 2007ல மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 2009ல பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கவிதை தொகுப்பான கையொப்பம், ஸோ இந்த இதுக்கு வந்து தமிழ் மொழிக்கான பிரிவில் சாகித்ய அகாடமி விருதுக்கு வந்து தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள்ல தமிழ் இலக்கிய பிரிவுக்கு முதன்மையாகவும் டிரான்ஸ்லேஷனுக்குன்னு சொல்லிட்டு விருது பெற்றவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் இந்திரா பார்த்தசாரதி, இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1977ல இவங்களுக்கு குருதிப்புனல் இதுக்காக வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த குருதிப்புனல் அப்படிங்கிறது நமக்கு கீழ்வெண்மணி படுகொலை நடந்திருக்கும் இல்லையா? ஸோ எத்தனை பேர் இறந்திருப்பாங்க? 44 பேர் வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா, 44 தான் கரெக்ட். டிசம்பர் 25ல வந்து நடந்திருக்கும். 1968 தானே? ஓகே, ஸோ 1968 டிசம்பர் 25ல வந்து நடந்திருக்கும். அப்போ அதை பற்றி அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணதான் அந்த குருதி புனல் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ பார்த்தீங்கன்னா 2010ல கொடுத்துருப்பாங்க. சரஸ்வதி சம்மான் 1999ல கொடுத்துருப்பாங்க. யாருக்குன்னா இந்திரா பார்த்தசாரதிக்கு. ஸோ அடுத்தது சிற்பி பாலசுப்ரமணியம், ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து 2 தடவை கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன், ஸோ 2001ல அக்னி சாட்சி அப்படிங்கிற ஒரு இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு தமிழ்ல. 2003ல ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற தமிழ் நூலுக்காக வந்து 2 தடவை, ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷனுக்காகவும் இன்னொன்று வந்து தமிழ் இலக்கியத்துக்காகவும் சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுக்கு 2022ல பத்மஸ்ரீ வந்து கொடுத்துருப்பாங்க, சிற்பி பாலசுப்ரமணியம் இவருக்கு. அண்ட் இப்போ வந்து புவியரசு, ஸோ இவரோடது பார்த்தோம் கையொப்பம் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து இந்த புரட்சிக்காரன் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும், இந்த சிற்பி பாலசுப்ரமணியமும் புவியரசும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து புவியரசு அவர்களை பற்றி. ஸோ இவரை பற்றி பார்த்துக்கோங்க, அவரோட இயற்பெயர் பார்த்துக்கோங்க, ஜெகநாதன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செமி கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. ஸோ மகேந்திரகிரியில் இஸ்ரோ ப்ரொபல்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த செமி கிரையோஜெனிக் என்ஜின். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா LVM-3 ராக்கெட்ல பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய L110 கோர் இந்த ஸ்டேஜுக்கு மாற்றா 2000 கிலோ நியூட்டன் திறன் கொண்ட SC-2000 அப்படிங்கிற ஒரு என்ஜின் மூலமா இயங்கக்கூடிய செமி கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ் SC-120 வந்து உருவாக்கப்பட்டு வருது. ஓகேவா, இதை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டுக்கு உகந்தது, ஸோ சுற்றுச்சூழலுக்கு உகந்த நச்சுத்தன்மையற்ற திரவ O2, ஸோ லிக்யூடு ஆக்சிஜன் இதுவும், அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய், ஸோ அதோட பேர் என்னன்னா இஸ்ரோசின் அப்படின்னு சொல்றாங்க, இஸ்ரோசின். அண்ட் இது 2ஐயும் எரிபொருளாக பயன்படுத்துறாங்க. ஸோ இதனால சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இந்த என்ஜினை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டாங்க மகேந்திரகிரியில்.
ஸோ நமக்கு ரீசெண்டாக பார்த்துருப்போம் இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே அமைக்க போகிறதா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த திருநெல்வேலி பக்கம் அள்ளிக்குளமா? எஸ், தூத்துக்குடி அள்ளிக்குளம். அள்ளிக்குளம் கரெக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இஸ்ரோவோட அந்த சென்டர் எங்க அமைச்சிருக்காங்க, குலசேகரப்பட்டினத்துல வந்து அமைச்சிருக்காங்க, தூத்துக்குடி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் சிபிடிடி. ஸோ இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி அகர்வால். ஸோ இவர் ஆல்ரெடி இருந்தாரு, இவரோட டேர்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு 6 months வந்து பண்ணியிருப்பாங்க, திருப்பி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சிபிடிடி வந்து 1964 அண்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963 கொண்டு வந்த ஆக்ட் படி சிபிடிடி அப்படிங்கிறது 1964 நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1961. எஸ், 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்குதான் இந்த மகேந்திர